நீதியின் வழிகளிலே நம்மை நடத்த வல்ல தேவனுக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாள் ஜெபிக்க வேண்டிய வேத வசனம் சங்கீதம் 141:4. அக்கிரமம் செய்கிற மனுஷரோடே ஆகாமிய கிரியைகளை நடப்பிக்கும்படி என் இருதயத்தை துன்மார்க்கத்திற்கு இணங்க ஒட்டாதேயும். துதிப்பதற்கு நீதிமொழிகள் 8:21. அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். இந்த காலகட்டத்துல நாம அவசியமா செய்ய வேண்டிய ஜெபமா இது இருக்குது. அக்கிரமக்காரர்களுடைய செய்கைகளை நாம ஒரு நாளும் கற்றுக்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் நம்மை நீதியின் வழிகள்ல நடத்தணும்னு ஊக்கமா ஜெபிக்கலாம். நாம் மாத்திரமல்ல, நம்முடைய வீட்டாரும், நம்முடைய வீட்டில் உள்ள பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் அனைவரும் கர்த்தருடைய வழிகள்ல நீதியா நடக்கணும். ஒரு நாளும் அக்கிரமக்காரர்களோடு சாய்ந்து அவர்களுடைய துன்மார்க்கமான வழிகளை கற்றுக்கொள்ள கூடாதுன்னு ஊக்கமா ஜெபிக்கலாம். கர்த்தரை நேசிக்கிறவர்களை கர்த்தர் நீதியின் வழியில நடத்தி நியாயமான பாதைகளுக்குள்ள கொண்டு செல்வார்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். அதனால நம்மை நீதியின் வழியில நடத்த வல்ல தேவனை மனதார நன்றியோடு ஸ்தோத்திரிக்கலாம்.